Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு டெய்லர் ஷாப்பில் நம்ம பேசக்கூடிய ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற உரையாடல், ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பொதுவாக ஜென்ரலாக ஒரு பஸ் ஸ்டாப்க்கு போகும்பொழுது இல்லை வழி ஏதாவது கேட்கும்பொழுது எப்படி ஹிந்தியில் பேசணும் அப்படின்ற மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து டெய்லர் ஷாப்பில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்தது வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸுமே வந்து ஒரு டெய்லர் ஷாப் போகும்போது உங்களுக்கு பேசிக்காக எனக்கு இதை தச்சு கொடுங்க, இன்னைக்குள்ளே எனக்கு தச்சு தரணும், அளவு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் தைக்கணும்? ஸோ டெய்லர் ஷாப் போனோடனே வந்து உங்களுக்கு என்ன தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் நம்மக்கிட்ட கேட்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி டெய்லர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து தர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லர் ஷாப் அதாவது துணி தைக்கிற கடைக்கு வந்து தர்சிக்கு துக்கான், துக்கான் அப்படின்னா கடை, தர்சிக்கு துக்கான். தர்சி அப்படின்னா வந்து டெய்லரை வந்து குறிக்கும். ஸோ அப்போ டெய்லர் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ட்ரெஸ் தைக்கணும்? ஆப்கோ கியா ட்ரெஸ் சில்னா ஹே. ஸோ தைக்கிறதுக்கு வந்து சிலாயி கர்னா, அந்த வேர்பை குறிக்கிறது வந்து தைத்தல் அப்படின்ற வேர்பை குறிக்கிறதுக்கு வந்து சிலாயி கர்னா. இங்கே வந்து என்ன ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ சில்னா ஹே அப்படின்றத கேட்குறோம். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கியா ட்ரெஸ் என்ன ட்ரெஸ், சில்னா ஹே என்ன ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள். எனக்கு ஒரு ஷர்ட் தைக்கணும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் ஷர்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கு பதிலாக ஒரு சுடிதார், ஒரு ப்ளவுஸு, குர்தா, அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ முஜே ஏக் ஷர்ட் சில்வானா ஹே. ஸோ தைக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து வேர்பு, அதுதான் வந்து சிலாயி கர்னா. தைக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு சில்னா அப்படின்றத நம்ம பார்த்தோம். இங்கே எனக்கு ஒரு ஷர்ட் தைக்கணும் அப்படின்னா அது டெய்லர் கேட்கறதுனால என்ன தைக்கணும், அவர் செய்ய போகிறாரு அதனால் தைக்கணும்னு கேட்குறாரு. இங்கே என்ன தச்சு தரணும், எனக்கு ஒரு ஷர்ட் தச்சு தரணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் தைக்க போகிறதில்ல, ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் வந்து தச்சு தரணும்னு கேட்குறீங்க. அதை குறிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சில்வானா அப்படின்ற வேர்பு தான் சொல்லணும், சில்னா சொல்லக்கூடாது. ஸோ முஜே ஏக் ஷர்ட் சில்வானா ஹே. ஷர்ட்க்கு பதிலாக உங்களுக்கு என்ன ட்ரெஸ் தைக்கணுமோ அந்த ட்ரெஸ்ஸோட நேமை நீங்கள் வந்து மாற்றி சொல்லி கரெக்டாக கேட்கலாம். அடுத்தது அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மாப் லே லீஜியே. எடுத்துக்கோங்க அப்படின்னா லே லீஜியே அப்படின்றது தெரியும். லேலோ அப்படின்னா எடுத்துக்கோ, ரெஸ்பெக்டோட சொல்லும்பொழுது லே லீஜியே. மாப் அப்படின்னா அளவு, மெஷர்மெண்ட் அப்படின்றது அர்த்தம். என்னோட அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னா மேரா மாப் லே லீஜியே. அடுத்தது நம்ம டெய்லர் ஷாப்பில் வந்து தைக்கிறதுக்காக மட்டும் போக மாட்டோம். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம், அதாவது சைஸை வந்து கம்மி பண்ணுங்கள், இல்லை லூஸ் பண்ணுங்கள், டைட் பண்ணுங்கள், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கும் நம்ம போவோம். அந்த மாதிரியான வாக்கியங்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அளவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்தது வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளவு, ஸோ நம்ம ரேட் எவ்வளோன்னு கேட்குறதுக்கு இங்கே நம்ம எக்ஸாம்பிளாக வந்து ப்ளவுஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன ட்ரெஸ் தைக்கணுமோ அந்த ட்ரெஸ்ஸோட நேம் சொல்லி தைக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஏக் ப்ளவுஸ் சிலாயி கேலியே கித்தனே ருப்பையா ஹே. கித்தனே ருப்பையா ஹே அப்படின்னா எவ்வளவு ஆகும், எவ்வளவு ரூபாய் அப்படின்றது அர்த்தம். ஸோ சிலாயி கேலியே அப்படின்னா வந்து சிலாயி கர்னா அப்படின்னா தைத்தல் அப்படின்றது அர்த்தம், வேர்பு முன்னாடியே பார்த்தோம். சில்வானா அப்படின்னா தச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொன்னது. ஸோ தைப்பதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு, வருவதற்கு அப்படின்னா ஆனே கேலியே, போவதற்கு அப்படின்னா ஜானே கேலியே. நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவிலே இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ இங்கே இதே போல் சிலாயி கர்னாக்கு பதிலாக சிலாயி கேலியே, அது கூட கேலியே சேர்க்குறோம். கித்தனே ருப்பையே ஹே அப்படின்றத கேட்குறோம். அடுத்தது பாருங்கள். இந்த குர்தா ரொம்ப நீளமாக இருக்குது, அதாவது லென்த்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணணும், லென்த்தை கம்மி பண்ணணும் அப்படின்றது கேட்குறோம். ஸோ குர்தா ஷர்ட் ஏதோ ஒன்று லென்த்தை ரொம்ப நீளமாக இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏ குர்தா ஜாதா லம்பா ஹே. நீளமாக இருக்குது, ஸோ உயரம் நீளம் இது ரெண்டுக்குமே வந்து லம்பா அப்படின்ற ஹிந்தி வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஏ குர்தா அப்படின்னா இந்த குர்தா, ஜியாதா லம்பா அப்படின்னா ரொம்ப நீளமாக இருக்குது, தோடா கம் கர்னா ஹே கொஞ்சம் கம்மி பண்ணணும், தோடா அப்படின்னா கொஞ்சம், கம் கர்னா ஹே அப்படின்னா கம்மி பண்ணணும். அடுத்தது பாருங்கள். எனக்கு இந்த ட்ரெஸ் அளவை குறைக்கணும். ஸோ மொத்தமாகவே வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து லென்த்து
உடம்பு பிடிக்கிறது இது எல்லாமே சேர்த்து குறைக்கணும் அப்படின்றப்ப வந்து காமனாக சொல்கிறதுக்கு முஜே ஏ குர்தா சைஸ் சோட்டா கர்னாஹே, அதாவது அளவை குறைக்கணும் அப்படின்னு, கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுனால சோட்டா அப்படின்னா சின்னதாக்கணும் அப்படின்றது, சோட்டா கர்னாஹே அப்படின்னா வந்து சின்னதாக்கணும் குறைக்கணும் அப்படின்றது மாதிரி அர்த்தம். சைஸ் சோட்டா கர்வானாஹே. ஸோ கர்னாஹே அப்படின்னா நான் செய்ய போகிறேன் அப்படின்றத குறிக்குது. கர்வானா, ஸோ சில்வானா மாதிரி தான் இதுவும். இது வந்து சோட்டா கர்வானாஹே, அளவு குறைச்சி தரணும். ஸோ அவங்க தான் செய்ய போகிறாங்க, நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறோம். அதனால தான் சோட்டா கர்வானாஹே அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது இதை கொஞ்சம் டைட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இசே தோடா டைட் கர் சக்தே ஹே கியா. ஸோ தர முடியுமா அப்படின்னு கேட்குறோம். முடியும் அப்படின்ற வார்த்தை வந்தாலே சக்தா சக்தி, நம்ம யாரை சொல்கிறோமோ அதை பொறுத்து சக்தா சக்தி அப்படின்றது வரும். இங்கே வந்து தோடா அப்படின்னா கொஞ்சம், டைட் கர் அப்படின்னா கொஞ்சம் டைட் பண்ணி தர முடியுமா. டைட்டுன்றதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஹிந்தி வார்த்தை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நம்ம நார்மலாக பேசினாலே புரியும். ஸோ டைட் கர் சக்தா ஹே கியா, டைட் பண்ணி தர முடியுமா. அடுத்தது பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை ஃபிட்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ டோட்டலாக ஃபிட் பண்ணுறதுக்கு நமக்கு உடம்பு சைஸு பிடிக்கிறது, லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு ட்ரெஸ் அளவுக்கு கொடுத்து இந்த அளவுக்கு இது வந்து ஃபிட்டிங் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்குறதுக்கு ஏ ட்ரெஸ் முச்கோ ஃபிட்டிங் கர் தீஜியே, ஃபிட்டிங் பண்ணி கொடுங்க. ஸோ ஃபிட்டிங் கர் தீஜியே, கொடுங்க அப்படின்னா தீஜியே, முச்கோ அப்படின்னா எனக்கு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஃபிட்டிங்காக தைக்காதீங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப டைட்டாக தைக்காதீங்க, அப்படியே ஃபிட்டாக தைக்கணும்னு அவசியம் இல்லை, அளவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் இல்லை, கொஞ்சம் லூஸ் ஃபிட்டே தைங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பகு ஜாதா ஃபிட் சிலாயி மத் கரோ. ஸோ சிலாயி கரோ அப்படின்னா தைங்க அப்படின்றது அர்த்தம். சிலாயி மத் கரோ அப்படின்னா தைக்காதீங்க, தைக்க வேண்டாம். ஜாதா ஃபிட் அப்படின்னா ரொம்ப ஃபிட்டு, பகுத் ஜாதா ஃபிட் ரொம்ப ஃபிட்டாக, சிலாயி மத் கரோ. இசே தோடா தீலா ரஹனேதோ, கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னா தீலா ரஹனேதோ, இருக்கட்டும் ரஹனேதோ. தீலா ரஹனேதோ அப்படின்னா பெருசாக இருக்கட்டும் லூஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி குறிக்குது, கொஞ்சம் அப்படின்றதுனால தோடா. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு இன்ச் டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்து ப்ளவுஸ்லலாம் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இடுப்பு கை அந்த மாதிரி டைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லி கேட்போம் இல்லையா. இங்கே ஒரு இன்ச் டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எஹான் ஏக் இன்ச் டைட் கர் தீஜியே. எஹான் அப்படின்னா இங்கே, ஏக் இன்ச் அப்படின்னா ஒரு இன்ச், டைட் கர் தீஜியே அப்படின்னா டைட் பண்ணி கொடுங்க. கர் அப்படின்னா செய்யுங்க அப்படின்றது அர்த்தம், கர் தீஜியே அப்படின்னா செஞ்சு கொடுங்க அப்படின்றது கேட்குறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு ஹிந்திக்காரர் வந்து உங்கள்கிட்ட டெய்லர் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி பேசும்பொழுது புரிஞ்சிக்கிறதுக்கும், ஆஸ் எ டெய்லராக புரிஞ்சிருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த ஷர்ட்டில் ஒரு பட்டன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஏ ஷர்ட் மே பட்டன் லஹாயியே. ஸோ லஹாவோ அப்படின்னா வையுங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ லஹாவோ அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தான் லஹாயியே. ஏக் பட்டன் லஹாயியே, வையுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே வந்து ரக்கோன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான பொருட்களுக்கெலாம் வந்து லஹாயியே, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இந்த மாதிரியான அர்த்தங்களுக்கெலாம் வந்து இந்த பட்டனும் வரும், அந்த ஆர்டரில் தான். ஸோ லஹாவோட யூசேஜ் வந்து நான் செப்பரேட் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏ ஷர்ட் மே ஏக் பட்டன் லஹாயியே, ஷர்ட் மே ஏக் பட்டன் லஹாயியே, ஷர்ட்டில் ஒரு பட்டன் வச்சு கொடுங்க. அடுத்தது பாருங்கள், ட்ரெஸ் எப்போ கிடைக்கும், வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு. ஸோ ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துட்டோம், எனக்கு வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ எந்த ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ்ஸு பேரும் சொல்லிக்கலாம், இல்லை காமனாக ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ட்ரெஸ் கப் மில் ஜாயேகா, எப்போது கிடைக்கும், கப் அப்படின்னா எப்போது கிடைக்கும் அப்படின்னா மில் ஜாயேகா. சுக்ரவார் மே மேரா ஜென்தின் ஹே, சுக்ரவார் அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றது அர்த்தம். மேரா ஜென்தின் என்னுடைய பிறந்தநாள், ஜென்தின் அப்படின்னா பிறந்தநாள் அப்படின்றது அர்த்தம், தினம் பிறந்த தினம் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது வந்து புதன்கிழமைக்கு முன்னாடி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு புத்வார்க்கே பெஹலே தேதோ. ஸோ தே தீஜியே அப்படின்னா கொடுங்க, தேதோ அப்படின்னா கொடு அப்படின்றது அர்த்தம். ஸோ புதன்கிழமைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு புத்வார், புதன்கிழமை அப்படின்னா புத்வார், சுக்ரவார் அப்படின்னா வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தோம், புத்வார் அப்படின்னா புதன்கிழமை. புத்வார்க்கோ பெஹலே அப்படின்னா புதன்கிழமைக்கு முன்னாடி, பெஹலே அப்படின்னா முன்னாடி, தே தீஜியே அப்படின்னா கொடுங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நிச்சயமாக வியாழக்கிழமை தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வேறு ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா இல்லை வியாழக்கிழமை நிச்சயமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல டெய்லர் நம்மக்கிட்ட, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு நிஷ்தித் ரூப்சே. நமக்கு தமிழில் நிச்சயமாக, ஹிந்தியில் நிஷ்தித் ரூப்சே. ஸோ இது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கா,
நிச்சயமாக, நிஷ்டித் ரூப்ஸே, நிஷ்டித் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தமிழ்லையும் ஹிந்திலையும் சிமிலராக வரக்கூடிய வாக்கியங்கள் நம்ம சேனலில் 4 வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் சிமிலராக இருக்கும். நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அப்போ ஹிந்திலையும் இந்த மாதிரி தான் வருமா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வீடியோ பிகினராக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிஷ்டித் ரூப்ஸே, நிச்சயமாக வியாழக்கிழமை அன்னைக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வியாழக்கிழமை அப்படின்னா குருவார். ஸோ குருவாருக்கு தே தூங்கா, தருகிறேன் அப்படின்னா தே தூங்கா. தே தீஜியே அப்படின்னா கொடுங்க, தே தூங்கா அப்படின்னா வந்து கொடுக்கிறேன் அப்படின்னு, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ், கொடுத்துருவேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். இதுவே வந்து அந்த டெய்லர் ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா தே தூங்கி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் டெய்லர் ஷாப் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடங்களில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச பேச ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.